ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நைட்டே பாத்தீங்கன்னா அரிசி கரைஞ்ச தண்ணி, கஞ்சி தண்ணி, புண்ணாக்கு கொஞ்சம், அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். ஆட்டு மாட்டுக்கு இன்னைக்கு நல்ல தண்ணிய வச்சு காட்டி ஈவினிங் 4 மணிக்கு மேல ஓட்டிட்டு போறதுதான் பிளானு. ஆட்டு மாட்டுல முக்கியமானதே பாத்தீங்கன்னா தண்ணி தான். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆட்டு மாட்டுக்கு தீவனம் தேவைப்படாது. அதனால வயிறு ஃபுல்லா தண்ணிய வச்சு இன்னைக்கு வயித்த நிரப்பிட்டேன். ஒரு 4 மணிக்கு மேல ஓட்டிட்டு போலாங்கிறது பிளானு. அதே மாதிரி தண்ணி வைக்க வைக்க ஆடு பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிருச்சு. ஒரு அண்ணன் கூட பத்துல எல்லா ஆட்டுக்கும் காட்டி இன்னைக்கு தண்ணிய வயித்த நிரப்பிட்டேன் ஃபுல்லா. கள்ளக்குடியும் அதே மாதிரி 2 நாள் நல்லா காய வச்சு உப்பு தண்ணி, அதாவது உப்பை கரைச்சி தண்ணிய மேல தெளிச்சு காய வச்சுட்டேன். கள்ளக்குடிய நல்லா வெயிலுக்கு அதுக்கு நல்லா மொரன்னு காஞ்சு போச்சு. அள்ளி போட்டோம்னா எப்படி இருக்குமோ தெரியல. ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சம் கூட மீதி வைக்காம சாப்பிடுறது கள்ளக்குடிய. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி எல்லாம் அவுத்து விட்டாச்சு. ஏன்னா கள்ளக்குடி போர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல 1-2 தொலும்பு கிடக்கும்ல, அத சரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டமே கட்டியே கிடக்கேன்னு சொல்லிட்டுதான் நம்ம ஆட்டுக்குட்டியையும் ஃபுல்லா அவுத்து விட்டாச்சு. ஆடு மட்டும்தான் பாத்தீங்கன்னா கட்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு 3 மணிக்கு மேல வேணா அவுத்து விடும், காலை கட்டி அவுத்து விடுன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை மட்டும் அவுத்து விட்டாச்சு. பொறுக்கிட்டு நிக்கட்டும், பக்கத்துல நிக்கிறேன், தழை தாம்புலாம் இருந்தா அதை பொறுக்கிட்டு நிக்கட்டும்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுருக்கேன். நம்ம வாங்கினது 2 ஆடு தான். ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட 5-6 ஆடு, 5-6 ஆட்டுக்குட்டி நிக்குது. இந்த ஆடு எல்லாம் என்ன பண்ணுது, வெறும் கொரா குட்டியா போடுது. மாடு எல்லாம் வெறும் கெடா காலக்கண்ணு குட்டியா போடுது. இதெல்லாம் இப்ப நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. இந்த கருப்பு ஆடு எல்லாம் இப்ப போட்ட குட்டி தான், ஒரு 6 மாசத்து குட்டி தான். ஆனா எந்த அளவுக்கு நல்லா இப்ப இனிமே அது செனை புடிச்சுக்க மாட்டிருக்கு, அந்த அளவுக்கு பெருத்துருச்சு. ஒரு குட்டி போட்டாதான் நமக்கு நல்லா ஆடு பெருத்துரும் சீக்கிரமே. ஆனா 2 குட்டி போட்டாக்க நம்ம தான் காப்பாத்தணும். இந்த வெள்ளாடு அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோல பாத்திருப்பீங்க, 2 குட்டி போட்ட மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா தலைச்ச ஆடு தானா, 2 குட்டி போட்டதுனால பால் பத்தவே இல்லை. அதனால ஒரு குட்டி செத்து போச்சு. ஒரு குட்டியை தான் நம்மளால பாத்தீங்கன்னா காப்பாத்த முடிஞ்சுது. 3 குட்டி போட்டு ஒரு வீடியோ பாத்திருப்பீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி தான். நல்லா 3மே நல்லா பெருகிடுச்சு. அவுத்து விடுறதும் நல்லா கள்ளக்குடியெல்லாம் சாப்பிடுதா, அதனால ஆடுகள் குட்டி எல்லாம் நல்லா இருக்குது இப்போதைக்கு நம்மள்ட்ட. பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஒரு டைம் தண்ணி வச்சு கள்ளக்குடி அள்ளி போடுறேன். அதே மாதிரி ஒரு 12 மணிக்கு ஒரு டைம் தண்ணி வச்சு கள்ளக்குடி அள்ளி போடுவேன். அப்புறம் 3 மணிக்கு மேல ஓட்டிட்டு போயிட்டு ஒரு 6 மணிக்கு கொண்டாந்து கட்டுவேன். ஆட்டெல்லாம் மாடு கட்டியே தான் கிடக்கு, ஓட்டிட்டு போறது இல்ல. இப்ப எல்லாம் பயிர் வைக்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால ஓட்டிட்டு போறதே இல்ல. பாருங்க, இன்னைக்குதான் ஆடு அதிசயமா பாத்தீங்கன்னா கத்தாம இருக்கு. இன்னும் நேரம் ஆகல கத்துறதுக்கு. மேல 12 மணிக்கு மேலதான் அவங்க அலாரம் சவுண்ட் ஆன் பண்ணுவாங்க. ஆடு லாபமா மாடு லாபமான்னு கேட்டா ஆடுதான் லாபம் போல. ஏன்னா பாத்தீங்கன்னா ஆடு 3 குட்டி 2 குட்டி எல்லாம் போடுது. நமக்கு இப்ப ஒரு 2 ஆடு வாங்கின இடத்துல ஒரு 5-6 ஆடு 5-6 குட்டி நிக்குது. ஆனா ஒரு மாடு வாங்கின இடத்துல 2 மாடு தான் நிக்குது. ஏன்னா அது பாத்தீங்கன்னா கிடையர் கண்ணுட்டி போடாதனாலே என்னமோ தெரியல, மாடு பெருகவே இல்லை. எனக்கும் நாட்டு கண்ணுட்டி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கிடையர் கண்ணுட்டி கிடைக்கவே மாட்டேங்குது. அதுவும் கிடையர் கண்ணுட்டி போடவே மாட்டேங்குது சுத்தமா. ஆடு அப்படி இல்ல பாருங்க, எத்தனை குட்டி போட்டாலும் இனிமே அதோட புள்ளன்னு நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஆடு நல்லா பெருகிடுச்சு. ஆடு விலையும் அதே மாதிரி ரேட் அதிகமாயிடுச்சு. இப்ப ஒரு சாதாரண ஒரு குட்டி போடாம செனையோட நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே 10,000 ரூபாய்க்கு குறைவு இல்லாம நம்மளால ஆட்டுக்குட்டி ஆடு வாங்க முடியல. ஆடுதான் பாத்தீங்கன்னா பயங்கர லாபம். ஆட்டு மாட்டுக்கு பெஸ்ட் தீவனம் எதுன்னு கேட்டா புண்ணாக்கு தான். புண்ணாக்கு எந்த அளவுக்கு குடிக்குதோ அந்த அளவுக்கு ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆடு மாடுக்கு 2க்குமே நல்லா சதை பிடிக்கும். ஆடு குட்டி போட்டு அதோட குட்டி போட 1 வருஷத்துக்குள்ள முடிச்சுக்குது. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா குட்டி போட்டு அதோட குட்டி செனை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. அதனால ஆடு லாபமா மாடு லாபமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மாடு 20 மாடு கூட நம்ம வச்சு சமாளிச்சிடலாம். ஆடு 2 இருந்தா போதும், இந்த ஊரையே கூப்பிட்டுரும். பொழுதுரிக்கும் லோ 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 லோன்னு கத்திக்கிட்டே தான் நிக்கும். ஏன் கத்துதுன்னே தெரியாது. நம்ம என்னதான் தீவனம் போட்டாலும் அது கத்துற வேலையை தான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு காலாத்தையும் அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு வந்தா மட்டும்தான் ஆடை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். மாடு தண்ணிய குடிச்சோமா தீவனத்தை தின்னமா அப்படியே படுத்துக்கும். ஆனா அந்த ஆடு இருக்கு பாத்தீங்களா, வீட்டு உள்ள வரைக்கும் பாலை வாங்கி டப்பால குடிச்சிட்டு தான் படுக்குது இந்த ஆட்டுக்குட்டி. ஆடோ மாடோ நமக்கு நம்ம தான் முதலாளி, நம்ம தான் தொழிலாளிங்கிற மாதிரி இந்த தண்ணி வச்சுட்டேன், தீனி எலி போட்டுட்டேன், என் வேலையை முடிச்சுட்டேன். நான் போய் இனிமே பாத்தீங்கன்னா படுத்துக்க போறேன். அதே மாதிரி இனிமே ஒரு 12 மணிக்கு மேல ஒரு டைம் தண்ணி வச்சு தீவனை தள்ளி போட்டுட்டு நான் படுத்துப்பேன். தங்கம் நம்ம கையில எப்படி இருந்தா நம்ம அர்ஜென்ட் செலவுக்கு ஆகுதோ அதே மாதிரிதான் ஆடு நம்ம கையில இருந்தா நம்மளோட செலவுக்கு ஆகும். கெடா குட்டி போட்டுச்சுன்னா
குட்டியை வித்துட்டு ஆட்டுக்கு 2 ஆட்டுக்கு இருக்கிற எப்போதும் போல தீனி வாங்கிக்கலாம். இதே கொரா குட்டி போட்டுச்சுன்னா ஆடு இருக்க இருக்க பெருகிட்டே தான் போகுது. தீனியும் அதிகமாயிட்டே வாங்குற செலவும் அதிகமாயிட்டே போகுது. இதுதான் நமக்கு இருக்கிற அது தொல்லை. கொரா குட்டி ஏன் போடுறது, கெடா குட்டி ஏன் போடணுங்கிறது இதுக்குதான். நீங்க இதுக்கு மேல ஒரு 12 மணிக்கு மேல மறுபடியும் இதே மாதிரி தண்ணி வச்சு ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் கள்ளக்குடி அள்ளி போட்டு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. ஆடு முக்கியமா, மாடு லாபமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கள்ளக்குடியை பாருங்க, பார்க்கக்குள்ளே வெயில்ல காய வச்சதுக்கு மொறு மொறு மொறுன்னு இருக்கா. அடுத்த வீடியோவில் இந்த கள்ளக்குடியை முழுசா சாப்பிட்டுருச்சா இல்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான ஒண்ணு, ஆட்டு மாட்டுக்கு தீனி அள்ளி போடும்போது கொஞ்சம் தான் அள்ளி போடணும். கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டாதான் பாத்தீங்கன்னா ஆடும் வீணாக்காது, நமக்கும் லாஸ் ஆகாது. அதனாலதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அள்ளி போடுறேன் பாத்துக்கோங்க. 2 ஆட்டுக்கும் இடையில 1 அள்ளி போட்டாதான் போட்டி போட்டுக்கிட்டு திங்கும். ஒன்னொன்னு அதே மாதிரி முட்டாம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி கட்டணும். கட்டும் போதும் அள்ளி போடும் போதும் ஒன்னொன்னு முட்டிக்காம தள்ளி தள்ளி அள்ளி போட்டோம்னா வச்சுங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குடியெல்லாம் வீணாக்காது. ஓகே பாய். ஆடு லாபமா மாடு லாபமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.